அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலவாத்து வஸலாம் அலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், ஏனைய நபிமார்கள், நல்லடியார்கள் இதோ இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பலன் பெறுவதற்காக பல இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிற்கு அநேக நபிமார்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கெல்லாம் வேதங்களையும் வழங்கினான். வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களோ வேதங்களை நிராகரித்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள். ஆகவே தாமே இறக்கி தாமே பாதுகாக்கக்கூடிய அருள்மறையாம் திருமறையை அகில உலகத்துக்கும் அருள்கொடையாக இறக்கி அருளி நம்மை நேர்வழிப்படுத்தி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக திருமறை குர்ஆன் அறிவு கருவூலமாய், அருள் சுரக்கும் பெட்டகமாய், அன்பார்ந்த கட்டளையாய், வழிபட்டவர்களுக்கு நற்செய்தியும் வழிபடாதவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறைவனுடைய இறுதி வேதமாக இருக்கிறது. ஆக திருமறை குர்ஆனை படித்த பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அது முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும், அதாவது ஏனைய நபிமார்களை கண்ணியப்படுத்தக்கூடியதாகவும், சொர்க்கம் நரகத்தை பற்றி வலியுறுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே திருமறை குர்ஆன் யாருக்கும் எதிராக இருக்க முடியாது. ஏனென்றால் கற்றறிந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லோருமே திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதை அறிந்து கொள்வார்கள். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த காரணத்தினால் இந்த திருமறை குர்ஆனை ஆரம்பத்திலே தவறாக புரிந்தேன். இது பைபிளிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்துக்கு சென்ற போது அவர்களுக்கு ஏராளமான தோல் சுருள்கள் வாங்கி வருவார்கள். அதில் எழுதப்பட்டதை வைத்து இவர்கள் மொழிபெயர்த்து கூறுகின்றார்கள் என்கிற தவறான செய்தி எங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம். ஆனால் திருமறை குர்ஆனை படித்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அல்லதீன ஆத்தைனால் கிதாப, எவர்களுக்கு வேதங்களை நாம் கொடுத்தோமோ அவர்கள் யாரிஃபூனஹு, இந்த வேதத்தை அறிந்து கொள்வார்கள். எப்படி? கமா யாரிஃபூன அப்னாஹும், சொந்த மக்களை சந்தேகம் இல்லாமல் அறிவதை போன்று இந்த வேதத்தை அறிந்து கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆக திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது இயேசுநாதரை பற்றியும் அவரை ஈண்டெடுத்த தாயாரை பற்றியும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போன்று எங்குமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களை கண்ணியப்படுத்தி இயேசுநாதர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், எப்படி இறந்தார், எப்படி மீண்டும் வருவார் என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக திருமறை குர்ஆனிலே ஆங்காங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த இறைவேதம் 23 ஆண்டு காலமாக எழுத படிக்க தெரியாத இறைதூதருக்கு வானவர் தலைவர் கெப்ரியேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கி அருளப்பட்ட வேத தொகுப்பு. இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகத்துக்கு நான் சாட்சி மட்டுமல்ல, இந்த உலகமே சாட்சியாக இருக்கிறது. ஆகவே இதை வெறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. உண்மையிலேயே இயேசுநாதரை ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவர் அன்பு செய்வாரானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை அவர் நேசித்தால் நிச்சயமாக திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்வார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் இயேசுநாதர் கொண்டு வந்த மார்க்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரே மார்க்கம். என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கப்பட்ட வேதத்திலே முதல் கட்டளை கூட லா இலாஹா இல்லல்லாஹ், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நேசிப்பாயாக. இதுதான் கட்டளை. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் கூறினார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த இயேசுநாதரை கடவுளாகவும், கடவுளுடைய மகனாகவும், கடவுளுடைய அவதாரமாகவும் இவர்கள் புரிந்து கொண்டார்கள். தவறான புரிதல் தான் காரணம். மாறாக இயேசுநாதர் இறைவனுடைய தூதர், இறைவனுடைய தூதர் மட்டுமல்ல, இஸ்ரவேலின் இறுதி தூதராக இருந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையின் பிரகாரம்தான் இறுதியாக வந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பைபிளிலே பல இடங்களை பார்க்க முடிகிறது. ஆகவே இயேசுநாதர் கொண்டு வந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக தேர்ந்தெடுத்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். எங்களுக்கு ஆரம்பத்திலே போதித்த உண்மை என்னவென்று சொன்னால், தவறான கருத்து என்னவென்று சொன்னால்,
அதாவது 3 கேள்விகள் நீங்க கேட்கக்கூடாது. கிறிஸ்தவத்தை அதாவது கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டிலே 3 கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி? 1, ஒரு கடவுள் எப்படி 3ஆக இருக்கிறார்? 2வது, God became man, கடவுள் மனிதனாக பிறந்தார். 3வது, கடவுள் மனிதனுக்காக இறந்தார். எப்படி? சிலுவையிலே கொடூரமான மரணத்தை அடைந்தார், கடைசி ரத்தத்தை சிந்தினார். இதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இது நீ விசுவாசிக்க வேண்டும். இது பரம ரகசியம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பரம ரகசியம் திருமறை குர்ஆனால் சுக்கு நூறாக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்வார்களா அவர்கள்? அவருடைய பாரம்பரிய சித்தாந்தங்களை அடித்து நொறுக்கக்கூடிய வேத வசனம் இருக்கின்ற காரணத்தினால் அவரால் ஜீரணிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இறைவனாக, இறைவனுடைய மகனாக, இறைவனுடைய அவதாரமாக இருக்கிற சித்தாந்தத்தை அவர்கள் மக்கள் மத்தியிலே விதைத்த காரணத்தினால் இன்றளவும் அதிலிருந்து மீள முடியாமல், காரணம் என்ன? பலவிதமான பாட்டுகள், பலவிதமான நூதன உபதேசங்கள், இவைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் அதிலிருந்து வரவே முடியாது. திருமறை குர்ஆனிலே இறைவனை பற்றி இறைவனே சொல்லுகிறார். வேற யாரும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 33 கோடி அல்ல, அவன் ஒருவன் தான் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நபியே, நீர் கூறுவீராக, குல் ஹு அல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன் தான் என்பதை உண்மைப்படுத்துகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றல்ல, நேற்றல்ல, அன்று முதலே இறைவன் ஒருவன் தான். அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையும் அற்றவன். அவனுக்கு மனைவி தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, உறக்கம் தேவையில்லை, உணவு தேவையில்லை. அவன் தேவையற்றவன். ஏன்னா அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், நீங்க அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். அல்லாஹு கனீர் ஹமீத், அவன் எந்த தேவையற்றவன், புகழுக்குரியவன். நாம் எல்லாம் ஃபக்கீர்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஃபக்கீர். நாம் எல்லாம் தேவை உடையவர்கள். சரிதானா? அப்ப அல்லாஹ் சமதாக இருக்கிறான். அடுத்த சொல்லாம் பாருங்க, லம் எலிது. இந்த அரபி வார்த்தை இருக்கிறதே, அந்த லம் என்கிறது ஆங்கிலத்தில் நெவர் நெவர் நெவர், ஒருபோதும் இல்லை. லம் என்கிற வார்த்தை அரபியில் அதுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது உறுதியான ஒரு வார்த்தை. லம் எலிது, அவன் ஒருபோதும் மனிதனாக பிறக்கவில்லை. லம் எலிது, அவன் யாரையும் பெறவில்லை. தனக்கென்று ஒரு மகனை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவனுக்கு மனைவி தேவையில்லை, மனைவி இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், பதி சமாவாத்தி வல்லர்லி அன்னா யக்கூனு லஹு வலதுன், வானத்தையும் பூமியும் முன்மாதிரின்றி படைத்தவன். என்ன அதாவது வானத்தையும் பூமியும் முன்மாதிரின்றி படைத்தவன், அவனுக்கு மனைவி இல்லாத இருக்கும் பொழுது எப்படி மகன் இருக்க முடியும்? பதி சமாவாத்தி வல்லர்லி அன்னா யக்கூனு வலம் தக்குல்லஹு சாஹிபத்துன், சாஹிப மனைவி, மனைவி கிடையாது. அப்ப லம் எலிது வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவில்லை. வெண்ணின்றி இழிந்து நிலைத்திடா மெய்கொண்டு நம்மை போல ஒரு குழந்தையாக 10 மாதம் சுமக்கப்பட்டவனாக, இல்லையா, நம்மை போல உணவு உண்ணக்கூடியவனாக இந்த உலகத்திலே ஒரு நிலைக்கு வருவானா? உலகத்திலே மனிதனுடைய பலகீனம் என்ன என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வானத்தையும் பூமியும் படைத்தவன் ஒருபோதும் பெறப்படவில்லை. வலம் யூலத் என்று சொல்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! இந்த உலகத்தில் நம்பி இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இது ஒரு உபதேச செய்தி மட்டுமல்ல. வல்லம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக நம்முடைய உயிருக்கு மேலாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, இயேசுநாதரோ, பரிசுத்த ஆவியோ, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, சிவனோ, பிரம்மனோ, விஷ்ணுவோ அல்லது முருகனோ யாருமே கிடையாது. நிகராக யாருமே இல்லை. அப்ப ஏகத்துவம் என்பது திரித்துவத்துக்கு எதிராக வந்த ஒரு கொள்கை. அப்ப அவனுக்கு நிகராக சமமாக யாருமே இல்லாதிருக்கும் பொழுது எப்படி இறைவனுக்கு பங்காளியாக இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வது? சிந்திக்க வேண்டும் சகோதரிகளே. இயேசு கிறிஸ்து கடவுளா, கடவுளுடைய மகனா, இல்ல கடவுளுடைய அவதாரமா? மக்கள் மத்தியிலே குழப்பம். அவர் செய்த அற்புதங்கள் ஒரு அடையாளமாக வைத்து இவர்கள் கூறுகின்றார்கள். எல்லா அற்புதங்களும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர் செய்தார். இந்த உலகத்திலே அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. அவர் குழந்தையிலே பேசுகிறார், தொட்டிலே பேசுகிறார். சகோதரர்களே, பிறந்த குழந்தை பேசுகிறது. என்ன பேசுகிறது? இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜல்னி நபியா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய தாசன். எப்படி? I am the servant of the Lord, நான் இறைவனுடைய அடிமையாக இருக்கிறேன். எனக்கு ஒரு வேதத்தை வழங்கி இருக்கிறான், ராஜ்யத்தின் சுவிசேஷம்.
அந்த சுவிசேஷத்தை வழங்கி இருக்கிறான். நபியா என்னை நபியாக ஆக்கி இருக்கிறார் என்று அந்த குழந்தை பேசுகிறது. மரியம் என்கிற சூறாவிலே 30வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள். அப்படி என்றால் அவருக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த கோஸ்பல் ஆஃப் கிங்டம் அது எங்கே இருக்கு? பைபிளில் வருகிற ஒரு செய்தி, நான் என் சொந்த கருத்தை சொல்லவில்லை, மத்தேயு என்கிற எழுத்தாளர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். என்ன செய்கிறார்? பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ். யாரு மறுக்கிறா? நாம் மறுக்கிறோமா? அவர் சகல வியாதிகளையும் குணமாக்கி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மத்தேயு எழுதின புத்தகத்தையோ, மார்க் எழுதினதையோ, லூக்கா எழுதினதையோ, இல்ல பவுலுடைய கடிதங்களையோ கொண்டு போய் பிரசங்கித்தாரா? இல்லை சகோதரர்களே. அவர்களுக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டது. அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது குர்ஆனை போன்ற ஒரு வேதம். அதை இவர்கள் தொலைத்து விட்டு தனிமனுடைய கருத்துக்களை வேதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மத்தேயு அவர் தீர்க்கதரிசியா? அவர் தீர்க்கதரிசியா? மார்க் தீர்க்கதரிசியா? அல்ல லூக்கா தீர்க்கதரிசியா? அல்ல யோவான் தீர்க்கதரிசியா? ஏன் பவுல், இந்த ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி, அவர் தீர்க்கதரிசியா? இல்லை. He proclaimed himself that I am one of the apostles. அவர் தம்மை தாமே அப்போஸ்தலர் ஆக்கி கொண்டார். அன்புக்குரியவர்களே, அவர்களது எழுத்துக்களை மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக மதித்து வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்னை பார்த்து இருக்கிறார்கள், நீ கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி விட்டாயா? இல்லை சகோதரர்களே, இப்பதான் உண்மையான கிறிஸ்தவம். என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் சொல்லி நீங்கள் பிரிந்து அவனவன் தன் வழியிலே வணங்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே ஒரே வணக்கம் தான். அவன் சுன்னத் ஜமாத்தா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஜமாத்தா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா அவர் வணக்கம் ஒரே வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ். மேக்கப் பார்த்து தொழுகிறாங்க. தொழுகை என்பது அந்த பங்க்சுவாலிட்டி டைம். இரண்டாவது நோன்பு, ரமலான் மாதம் உலகத்தில் அனைத்து முஸ்லிம் நோன்பு இருக்கிறார்கள் இல்லையா? ஹஜ்ஜில எல்லோரும் சென்று கொடுக்கிறார்கள். எங்க பார்க்க முடிகிறது? அப்படிப்பட்ட ஒற்றுமைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இஸ்லாம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். என்ன அர்த்தம்? இஸ்லாம் அப்ப என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் இஸ்லாம்? இஸ்லாம்னு சொன்னா இறைவனுடைய மார்க்கம். சாந்தி எங்கேயும் கிடைக்கும். சாந்தி இங்க வந்தாலும் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை. சாந்தி எங்க போனாலும் கிடைக்கும், அது வேற விஷயம். அவனும் சொல்லலாம் சாந்தியா இருக்கிறேன்னு சொல்லலாம், கிறிஸ்தவனும் முஸ்லீம் இந்துக்களும் சொல்றாங்க. அதல்ல, இங்க இஸ்லாம் என்று சொல்லப்பட்டது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். விளங்குதா உங்களுக்கு? பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் இந்த மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அத்மந்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். வரலித்து லக்கும் இஸ்லாம் தீனா, இந்த மார்க்கத்தை உங்களுக்காக பொருந்தி கொண்டேன். அல்லேலூயா, அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு மார்க்கத்தை நம்ம இணைந்திருக்கிறோம். அதனால we should be glad, சந்தோஷமா இருக்க வேண்டும், ஹாப்பியா இருக்க வேண்டும், சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. அதாவது செப்பனியாயின்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க, நான் சொல்லவில்லை, அவர் அன்றைக்கே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அதாவது செப்பனியாயின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர் தம்முடைய நூலில் குறிப்பிடுகிறார், எழுதுகிறார் பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷை லாங்குவேஜ், அவருடைய மொழியை நான் அவருடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். சுத்தமான பாஷை, த பியூர் லாங்குவேஜ். உலகத்திலே வேத மொழி அரபி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கிய மொழி, அதில் வேற எதுவும் கலக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் ஹதீஸ், அந்த ஹதீஸ் குர்ஆனோடு இணையாது, தாமரையிலே தண்ணீர் போல ஒட்டாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை தனித்தன்மை வாய்ந்தது. ஆகவே அல்லாஹ் சொல்றார், உன்மேல் இருக்கிற என் நாவியும் நான் உன் வாயிலுடைய வார்த்தைகளும். இது வாயிலுடைய வார்த்தைகள், எழுதப்பட்டதல்ல. விளங்குதா உங்களுக்கு? அரபியில தன்சீல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். தன்சீல் அர்த்தம் இறக்கப்பட்ட வேதம், வழங்கப்பட்ட வேதம்.
இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அகில உலகத்தின் இறைவனால் இறக்கியறப்பட்ட வேதம். சுப்ஹானல்லாஹ். ஒரு முரண்பாடு இருக்கிறதா என்று தான் நான் பார்த்த ஆரம்பித்தேன். திருமறை குர்ஆன் பைபிளிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, நிறைய கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது நான் தோற்று போனேன். நான் தமிழில் படித்தேன், ஆங்கிலத்தில் படித்தேன், மலையாளத்தில் படித்தேன், என்ன இப்படி பல மொழிகளில் நான் படித்து ஆய்வு செய்தேன். சும்மா இல்லை, நான் எங்கேயும் போய் பட்டம் படிக்கல. அதனால் இன்றைக்கு என்னை ஒதுக்கி வைத்து சர்ஃபு இலக்கணம் தெரியாது, எங்கே போய் படித்தாரு சர்ஃபு எனக்கு ஒன்றும் கிடையாது. ஃபாலு அவன் செய்தான், 2 பேர் செய்கிறார்கள், என்ன அவர்கள் செய்தார்கள், இது யாருக்கு தெரியாது? சர்ஃபு எனக்கா படிக்கணும்? நான் ஒரு வேதம் படித்தவன், அப்படிப்பட்டவனுக்கு என்ன சர்ஃபு தேவையில்லை. எனக்கு விளங்குது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்குது. குர்ஆன் சொல்லுகிறது, அஃபலா யததப்பருல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இது அல்லாஹு அல்லாத தனிப்பட்ட மனிதனிடமிருந்து வந்திருக்குமே, ஆனால் அவர் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். முரண்பாடுகள், கான்ட்ரடிக்ஷன்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. கேட்கிறான் பாருங்க, இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அம்மலா குலிமின் அக்ஃபாலுஹா, அந்த உங்களுடைய இது என்ன பூட்டா போட்டுன்னு கேட்கிறான். ஒரு பைபிள் இப்படி வசதி பார்க்க முடியுமா? இலக்கணம், இலக்கியம், இந்த குர்ஆனை ஒரு இலக்கிய பரிசு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலா எப்படி அமைத்திருக்கிறான், அது எதுகை மோனை அரபி பண்டிதர்களுக்கே முடியாது. அல்லாஹ் சவால் விடுகிறான், வயின் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, என்னுடைய அடியாருக்கு இறக்கிய வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், என்ன அந்த சந்தேகத்தில் உண்மை இருக்குமானால், வதூர் சுகதாக்கு மின் தூனில்லாஹின் குந்து சாதிக்கின், அல்லாஹ்வை தவிர உலகத்துள்ள எல்லா மக்களையும் ஒன்று சேர வைத்துக் கொண்டு இதுபோல் அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? 17ஆம் அத்தியாயம் 80 குல்லனி தமத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அயது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன். நான் அழுதுட்டேன். அவலவுக்கான அபாவுஹும், இவருடைய மூதாதையர்களும் என்ன லா யக்ல ஷையன் வலா யஹ்ததுன், இவர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா பின்பற்றி கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவளுக்கு என்ன தெரியும் சகோதரர்களே? ஆயத்தில் 50 நினைச்சு பாருங்க. அது 50ல் ஒரு நல்ல ஒரு பெண்ணு கூட கிடையாது எங்களுக்கு எழுதுறதுக்கு. ஏன்னா ஒரு சைக்கிள் உண்டா? நல்லது, ஒரு சைக்கிள் உண்டடே இல்லை. இன்றைக்கு பைக்கில் பறக்கிறோம், கம்ப்யூட்டர் யுகம். இன்றைக்கு குர்ஆன் விளங்கலைன்னா இவன் யாரு? எந்த வசனத்தை ஓதுன அர்த்தம் சொல்ல வேண்டும், அவன் தான் ஒரு தாயா இருக்க முடியும். சும்மா தமிழ்ல சொன்ன முடியும். தமிழ் இன்றைக்கு குல்ஹுவல்லா சூரா உங்களுக்கு தெரியுது, இன்றைக்கு ஃபாத்தியா ஓதிட்டு இருக்கிறோம். அடுத்து அதை ஓதுங்க, அது குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி. விளங்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை சொல்றான் குர்ஆன்ல. அதாவது லக்கது கஃபர, ஈசா நபியை பற்றி சொல்றான் பாருங்க வசனத்துல. லக்கது கஃபர இன்னல்லின காலு லக்கது கஃபரல்லின காலு இன்னல்லாஹுல் மஸீஹ் இப்னு மரியம். மஸீஹ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே அதிகமான ஆற்றலும் அதிகாரங்களும் வல்லமையும் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் மஸீஹான்னு சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. மெசியாவை கொல்ல முடியுமா? யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்தூர் ஜீசஸ். எல்லாம் நான் தான் சொன்னார். உடனே எல்லாம் கிளவுலம் தான். ஒரு பையன் கிட்ட எழுத முடியாது, ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்க முடியாது. அவ்வளவு ஆற்றல் மிக்க இயேசு கிறிஸ்து, அவர் யாரு? மெசீஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட மெசீஹ் அவரை போய் அல்லாஹ் என்று நீ கூறுவாயானால் நீ நரகவாதி. நான் சொல்லலைங்க, என் சொந்தக்க சொல்லல, நான் அரபி படிச்சவன். இவன் கேள்வி கேட்பான்னு தெரியும், தமிழ்ல உளர முடியாது. உலகத்துக்கே நான் சவால் விடுகிறேன் சார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ட்ரூலி ட்ரூலி இஃப் anyone say that Jesus Christ is Allah is became a disbeliever. லக்கது கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹுல் மஸீஹ் இப்னு மரியம். மரியத்துடைய குமாரர். என்ன யாருடைய மகன்? கடவுளுடைய மகன் அல்ல, கடவுளுடைய மகன் அல்ல. கடவுள் மகன் தேவையில்லை. மரியா சன் ஆஃப் மேரி, நாட் சன் ஆஃப் காட். மரியாளுடைய குமாரனாகிய அவர் யாரு? மஸீஹ், அல்லாஹ்வுடைய தூதர். அவரை போய் நீ கடவுள் சொன்னா அவர்தான் அல்லாஹ் என்று கூறுவாயானால் நீ யாரு? காஃபீர், நீ இறைவனையே மறுத்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. நான் என் சொந்த கருத்து அல்ல, சொந்த கருத்து அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் மினல்லாஹி ஷையன். அந்த அரபியை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். ஷையன் சொன்னா அல்லாஹ்விடம் இருந்து ஒரு
அற்ப அதிகாரமாவது எவனாவது பெற்றிருக்கிறானா கேட்கிறான். யாராவது அதிகாரம் பெற்றிருக்கின்றார்களா? குல் ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷையன் இன் அராத அய்ஹுலிகல் மஸீஹ் இப்னு மரியம். அராதான் நாடுதல், இறைவன் அழிப்பதற்கு நாடினால் யாரை? மரியத்தினுடைய குமாரர் இயேசுநாதரையும் அவரை பெற்றெடுத்த தாயாரையும் உலகத்துள்ள அனைத்து மக்களையும் நான் அழிப்பதற்கு நாடினால் எவனாவது தடுக்க சக்தி இருக்கா கேட்கிறாங்க. இந்த வசனத்தை படிச்சு நான் ஆடிட்டேங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ மிஷினரி எல்லாம் ஈசா தான் கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு எடுத்து வைக்க கூட திராணி இல்லை. குரான்ல எங்க இருக்குன்னா இவனுக்கு முஸ்லீம்களுக்கு தெரியல. நாங்க இந்த பைபிளை மனப்பாடம் பண்ணவங்க. ஆதியா முதல் வெளிப்படுத்தின வரை எங்க கேட்டாலும் சொல்லுவோம். ஆதியா அத்தனை ஆகவங்களை காணாம சொல்லுவேன். இங்க குரான்ல 110 அத்தியாயத்தை காணாம சொன்னா தெரியாது. இங்க உள்ள முஸ்லீம்கள் லட்சணம் தான். ஒன்று ஃபாத்தியா முதல் நாஸ் வரை காணாம சொல்லி டாபிக் சொல்லுனா தெரியல. ஒருவேளை மறமையினால அல்லாஹ் கேட்பான், டேய் என்ன உனக்கு குரான்ல உள்ள 110 அத்தியாயத்தை காணாம தெரியுமா சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போனதுன்னா அன்னைக்கு தான் தெரியும் விளையாட்டு. இன்றைக்கு பேசுறான் இல்லையா, இதை படிச்சு கொடுத்தானா கேட்கிறான். எங்க போய் படிச்சேன்? எதுக்கு நான் படிக்கணும்? குர்ஆன் அல்லாஹ்வோட வேதம். அவ சும்மா இன்ன அலைனா பயானஹு, ஒரு பயான் சொல்லி நான் கற்றுத்தரேன்னு சொல்லலாம்ல. எனக்கு யாரும் கற்றுக்கிட தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவு சேலஞ்சு போட்டு நீங்க படிங்க. இஸ்லாத்துல வந்த ஒரு மனிதன் நாளை போய் கையாந்த நிற்க கூடாது. அவனுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். 2 மடங்கு கூலி உண்டவனுக்கு. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதருக்கு 2 மடங்கு கூலி. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷையன் இன் அராத அய்ஹுலிகல் மஸீஹ் இப்னு மரியம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்லி ஜமீஅ. உலகத்துள்ள அனைத்து மக்களை நான் கொல்ல நாடினால் எவனாவது தடுக்க சக்தி இருக்கிறதா? வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்லி வ மா பைனஹுமா. வானம் பூமி அது இடைப்பட்ட அனைத்திற்கும் அவனே சொந்தம். அவனுக்கு அதிகாரம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், யஹ்லுகு மா யஷா. தன் நாடியதை படைப்பான். குருடனாக படைப்பான், முடவனாக படைப்பான், தந்தையின்றி படைப்பான், தந்தையும் தாயுமின்றி படைப்பான், தாயின்றி படைப்பான். என்ன யஹ்லுகு மா யஷா? நீங்க விளங்குங்க சகோதரர்களே. குர்ஆன்ங்கிற ஒரு ஃபார்மல், அவ்வளவுதான். அது பாதிதான் சொல்ல, நீ மீதியை சொல்லணும். இட் இஸ் யுவர் டியூட்டி டு எக்ஸ்பிளைன் த குர்ஆன் அக்கார்டிங் டு த ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே நீ விளக்கு. அவனை விளங்காதா? தமிழ்ல இலக்கணம் பேசுற ஒரு சாதாரண திருக்குறால சாலவன் பாப்பையா விளக்குறாரு. அதை ஆன்னு கேட்டுட்டு இருக்கிறான். இன்னைக்கு சாலவன் பாப்பையா இஸ்லாத்துல வந்தா உலகம் எப்படி போகணும் தெரியுமா? ஆனா அவருக்கு அந்த ஹிதாயத் அல்லாஹ் கொடுக்கல இல்லையா? சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அல்லாஹு அக்பர். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் என்று போயின. தேடி 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 தேடுகின்ற மாந்தர்கள் கோடி கோடி கோடி. மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன சகோதரர்களே? லா இலாஹா இல்லல்லாஹ். ஆராதனைக்குரிய இறைவன் அல்லாஹ் என்று ஒருவன் கூறுவானேயானால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர் என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டார், அவருக்கு சொர்க்கம். அவர் எந்த அமலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அமல் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒன்ஸ் அப்பான் எ டைம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தொழுதார்களா? அம்மார் பின் யாசிர் என்பவர் அவர் தொழுதாரா? விசுவாசித்தார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் இல்லையா? இன்றைக்கு உலகத்திலே அமைதி, கிறிஸ்தவனுக்கு அமைதி இருக்குதா? இல்ல. அங்க போறான் சபைக்கு, இங்க போறான் பாஸ்டர் எனக்கு துவா செய்யுங்க. அவர் ஏஜென்ட். அவர் ஏஜென்ட்ங்க. பாஸ்டர் ஏஜெண்டா? இங்க இருக்கக்கூடிய இமாம் ஏஜெண்டா இருக்க முடியுமா? கடவுளுக்கு ஏஜென்ட் இருக்கா? there is no யாரு ரெக்கமெண்டேஷன் பிட்வீன் அல்லாஹ் அண்ட் ஹியூமன். நீ தான் கேளணும். இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அடியால் என்ன பேற்று கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாயிதா தான். அவன் பிரார்த்தித்தால் அவன் பிரார்த்தனைக்கு விடை அளிக்கிறேன். ஃபலஸ்தஜீபுலி. அவன் என்னிடமே பிரார்த்திக்கட்டும், என்னையே நம்பட்டும். லஅல்லக்கும் யர்ஷுதூன். அப்படி நேரான வழி. சுப்ஹானல்லாஹ். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் என்னன்னு கேட்க ஹியூமன் ரைட் இருக்கிறது. ஃபாதர் நீங்க போய் கேளுங்க. நான் பாவி, நான் பாவி. இந்த பாவியா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எனக்கு வேண்டி
உனக்கான்னு சொல்லக்கூடாது. எனக்கு வேண்டி என்னை படைத்த இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன், நான் காணக்கூடிய கடல், மலை, வானம், பூமி அத்தனையும் படைத்த இறைவன் என்னை போல மனிதனாக பிறந்து என்ன போல சாப்பிட்டு பாத்ரூம் போய் எனக்கு வேண்டி சிலுவையில செத்தாதான் என் பாவம் மன்னிக்கப்படும் சொன்னா, இதை விட கேடுகட்ட செத்தான் எங்க இருக்க முடியும்? அப்ப நான் யாரு? நான் யாருங்க? அப்போ எனக்கு வேண்டி கடவுள் மனிதனாக பிறந்தேன். அப்ப நான் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவம் செய்தார்கள். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? பைபிள் சொல்லுதுங்க. இந்த பைபிள்ல ரெண்டா பிரிச்சுட்டான். கத்தோலிக்கர்களுக்கு 73 சாப்டர், மற்றவங்க 66 சாப்டர். இந்த கத்தோலிக்கர்கள் சாப்டர்ல ஞானாகும் 10:1 வருது. என்ன வருது? ஆதமுடைய பாவம் அவருடைய ஞானத்தினாலே மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்ஹம்துலில்லாஹ். ரப்பனா லலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனல் ஹாஸிரின் என்ற பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் என்ன அறிந்தா செய்தார்? பாவம் மறந்துட்டாருங்க. ஃபன்னசிய. ஆதமிடத்தில் நாம் உறுதிமொழி வாங்கினோம். 20ஆம் அத்தியாயம் 115 வருது. உறுதிமொழி வாங்கினோம். வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காத என்ன உறுதிமொழி வாங்கினது உண்மை. ஆனா அவர் மறந்துட்டாரு. மறந்து போய் சாப்பிட்டாரு. இபிலிசி ஏமாத்தி போட்டான். அது ஒரு விஷயம் வேற. அதற்கா மன்னித்தாங்க. இது ஆதாம் செய்த பாவத்திற்காக என்ன கடவுளே மனுஷனாக பிறந்துட்டாராம். இது என்ன சித்தாந்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை மன்னித்தார் என்பது தெளிவாகிறது. இங்கே குர்ஆன் சொல்லுகிறது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அடியார்களே, நீங்கள் வரம்பு மீறி பாவம் செய்தாலும் என்னுடைய கிருபையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். டோன்ட் பி டிஸ்கரேஜ் இன் மை கிரேஸ். பாவம் செய்ய, மோசடி, விபச்சாரம், களவு அத்தனையும் செய்வான். மனுஷன் தானே, செய்வானு செய்ய மாட்டானா? இவன் பலகீன மண்ணாங்கட்டி தானேங்க இவன் மனுஷன். இவன் அரசனாக இருந்தா என்ன, ஆண்டியாக இருந்தா என்ன, இவன் அத்தனையும் மண்ணாங்கட்டி தானே. அல்லாஹ் சொல்ல உலகில் இன்சான லைஃப் பலகீனமாக நாம் படைத்திருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? இவனுக்கு பசி இருக்கு, தாகம் இருக்கு, காம உணர்வு இருக்குது. பாவி இவன் பாவத்தை செஞ்சிட்டான். மன்னிப்பு கேட்கிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன்? அல்லாஹ்வே சொல்லுகிறான் பாருங்கள், அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னோட ரஹ்மத்தில் நீங்கள் என்ன நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்ஹம்து சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. அல்ஹம்து சத்தம் போட்டு சொல்லுங்க. ஏன்னா வானவர்கள் அகம்படி எங்க என்ன பேசப்படுங்கிறது தே ஆர் ஆல் வாட்சிங். உலகங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டிங் தான். இது இல்லை ரெக்கார்டிங். அப்போ எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுதான் பாருங்க. டிக்ளேர்ட். அவன் அறிவித்து விட்டான். என்ன? என்னிடத்துல கேளு. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உலகத்தின் பாவத்தை எல்லாம் மன்னிக்க நான் போதுமானவன் இல்லையான்னு கேட்கிறான். அவன் கஃபூர் ரஹீம், மன்னிக்க கூடியவன், கிருபையுடையவன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை மன்னிக்க மாட்டானா? அதுக்காக கடவுளை நீ பூமியில வரணும், எனக்கு நீ செத்தாதான் என் பாவம் மன்னிக்கப்படும், அழுத போடுமா ஒரு சிலுவை? நாங்க சொன்னோம், எங்களுக்காய் மனுஷனாய் பிறந்து எங்கள் மீது வைத்த அன்பினால் சிலுவையில் உயிர் விட்ட இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நான் பாடாத பாட்டா? நான் பாடாத கூத்தா? அப்போ உனக்கு ஒரு மத்தேயு மார்க் எழுந்து பெருசு என்ன? தேவனுடைய ராஜ்யமானது உங்களில் நீக்கப்பட்டு கனி கொடுக்கிற வேற சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்தருள இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. என்ன சொன்னாரு? இஸ்ராயல் மக்கள் எல்லா நபிமார்களையும் கொலை செய்த காரணத்தினால் இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்ய நினைக்கிறார்கள். இவர் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டு. அல்லாஹ் பார்க்கிறான். என்ன? இயேசு கிறிஸ்து கூறினார்கள், தேவனுடைய ராஜ்யமானது உங்களில் நீக்கப்பட்டு, இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் will be taken away from you and it will give to a nation, வேற சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவகாசம் இஸ்மவேல் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? இஸ்மவேல் ஆதாமுக்கு மகன் இல்லையா? இவன் சொல்ல 2ஆம் குடியாளுக்கு பிறந்தவரா. சுபஹானல்லாஹ். அதனால நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். இதான் பிரச்சனை. நாங்கள் இஸ்ரவேலின் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படித்த ஒரு மனிதன் வெள்ளக்காரன் கொண்டு வந்த வேதத்தை பைபிளை படிச்சுக்கிட்டு நாங்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்தார், நாங்கள் இஸ்ரேலி வம்சத்தார், நீங்களெல்லாம் அடிமை கோத்திரம். முஸ்லீம்கள் யாரு? அரபியிலிருந்து வந்தவன், அரபி கோத்திரம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஸ்தானப்பட்டவர்கள், வேறுபட்டவர்கள் முழங்குகிறாயே. இன்றைக்கு சம்சான் தண்ணி எங்க ஊறுது தெரியுமா உங்களுக்கு? சம்சான் எங்க ஊறுது? மக்காவில் ஊறுது. யார் கொடுத்த தண்ணி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு அத்தாட்சியாக வைத்த ஒரு தண்ணீர்,
உனக்கு குடிக்க முடியுமா? நான் கேட்குறேன். நீ ஒரு போப்பாண்டவராக இருந்தால் போய் குடிக்க முடியுமா? ஏங்க நானும் அப்ரஹாமின் இறைவனேன்னு சொல்லுகிறேன், நீ அப்ரஹாமின் இறைவன் சொல்லுகிறாய் இப்ராஹிம். ஓகே, நான் ஐ வாண்ட் டு சி மக்கா என்று சொல்லி போப்பாண்டவர் வர முடியுமா மக்காவுக்கு? ஏன் ஒபாமா என்ன அமெரிக்கன் தலைவர் தானே, பிரசிடன்ட் தானே, வர முடியுமா? போக முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா இஸ்மாயில் கூட தண்ணியில உனக்கு குடிக்க யோக்கியதை கிடையாது. ஆனா சர்ச்சில் பாடுவோம், என்ன பாட்டு? தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன் அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பற்றி கூறுவர். புரிஞ்சா உங்களுக்கு பாட்டு? தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். தீர்க்கதரிசியானவர் கூறுகின்றார், தேவாலயத்துடைய வலப்புறம், மக்கா சென்ற சகோதரர் கேளுங்க, தேவாலயத்துடைய வலப்புறம் சம்சம் தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. அந்த தண்ணி யார்கிட்ட வந்தது? நீ வெறுக்கப்பட்ட இஸ்மவேல் கோத்திரத்தில் வந்திருக்கு இல்லையா? இஸ்மவேல் துஷ்டமனிதனாக இருப்பான், எல்லோருடைய கையும் விரோதமாக இருக்கும் என்று யூதை எழுதி வைத்திருக்கிறானே, அந்த இஸ்மவேலுக்கு வேண்டி தண்ணீர் வந்தது, சம்சம் தண்ணி. நீ பாட்டா பாடுகிறவன தெரியாது. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம். அவர்கள் தான் இந்த குர்ஆனை பற்றி கூற முடியும். ஈடேற்றம் கூறுகிறார், சொர்க்கத்துக்கு போற வழி யாரு கூறுவா? அவர்கள் தான் கூற முடியும். பாலைவனத்திலே 12 நீரூற்றை யாருக்கு கொடுத்தான்? யாருக்கு? இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு கொடுத்தான் 12 நீரூற்றுகள். இந்த இருக்கிறதா போய் பாருங்க. இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தான். என்ன தாகித்து நான் வறண்டு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கலாய்க்கிறார்கள், நான் செத்து மண்ணோட மண்ணாய் போயிருக்க வேண்டுமே என்று மரியாள் கற்புக்கு அரசி அங்கலாய்க்கிறார்கள். குர்ஆன்ல படிச்சு பாருங்க, 19ஆம் அத்தியாயத்தில் படிச்சு பாருங்க. மரியமே பார், உன் கீழே உனக்கு ஒரு ஆற்றை உண்டாக்கி இருக்கிறேன். அந்த ஆறுனை இருக்கா? இல்ல. ஆனால் நீ வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், இஸ்மவேல் கோத்திரத்தை நீ வெறுத்தாய். அவருக்காக எழுப்பப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு ஜம்சம் தண்ணி ஒரு வற்றாத நீரூற்று மட்டுமல்ல, அது அற்புத தண்ணீராக இருக்கிறது. நினைத்து பார்க்கிறாயா? பாட்டு மட்டும் எப்படி பாடுற? ஈரல் பிளக்க நீ பாடுகிறாயே, சிந்தித்தாயா? ஓ போப்பாண்டவரே, நான் உமக்கு கேட்கிறேன். Ask a question to you. Whenever you think about these words, you are singing in the church. நீ என்னை சிந்திச்சு பார்த்து, தண்ணி எங்க உள்ள தண்ணி? சவால் விட்டு பேசுகிறோம், சும்மா ஒன்றும் பேசல, சத்தியத்தை சொல்லுகிறோம். யார் எதிர்த்தா என்ன? இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை அல்லாஹ் ஒருபோதும், நீ எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லதீன லல்ல சையுஃபில் ஹாத்த துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினுனா. எங்க வருது தெரியுமா? 18ஆம் அத்தியாயம் 104 105 வசனங்கள் புரட்டி பாருங்கள். அக்ஸரீன அமால், நஷ்டப்பட்ட ஒரு அமல் தெரியுமா? காலையிலே எழும்பி குளிச்சு தொழுது நீரெல்லாம் பூசி ராமா ராமான்னு சொல்லி நீ வழிபாடு செய்கிறாயே, நீ நினைக்கிறாய் நான் உண்மையான வழிபாடு செய்து விட்டேன் என்று நினைக்கிறாய். ஆனால் அது மிகப்பெரிய நஷ்டம். காலையிலே நீ பூசை பலி நிறைவேற்றுகின்றாய், ஒவ்வொரு நாளும் நீ பூசை நிறைவேற்றுகின்றாய், திருப்பலி நிறைவேற்றுகின்றாய், நீ நிறைய ஜெபமாலை செய்கிறாய், நீ உபவாசம் இருக்கிறாய், நீ என்னதெல்லாமோ ஆட்டி காட்டுகிறாய். ஆனால் இறைவனுக்கு முன்பாக அவை ஒன்றுமே இல்லை. அது நஷ்டப்பட்ட ஒரு அமல். அது எந்த மார்க்கும் கிடையாது. இந்தியாவின் தலைநகர் டெல்லி, நீ பம்பாயில் தான் மார்க் கிடைக்குமா? 2 மார்க் கிடைக்குமா? இந்தியாவின் தலைநகர் டெல்லி கேபிட்டல், நான் பம்பாயின்னு எழுதுவேன், பம்பாய் படா சிட்டி ஹே, அது மார்க் கிடைக்காது. அப்போ இறைவன் எப்படி வணங்க சொன்னானோ அதை பற்றி நான் கவலை இல்லை, உன் இஷ்டப்படி வணங்கலாம். என்ன இந்த சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு மார்ட்டின் லூத்தருடைய காலத்திலையும் புரோட்டஸ்டன்ட் ஆராதனை கிரமங்களை மாற்றினான். அன்றைக்கு போய் கேட்டாங்க, என்னங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் பலவிதமாக பிரிந்து பலவிதமாக வணங்குகிறார்களே. அப்ப சொன்னாங்க, இங்க வா, அவன் எப்படியும் வணங்கிட்டு போட்டு, கடவுள் 3 குமாரன் பரிசுத்தாய் ஒன்றுன்னு சொல்லுறானா, அது போதும். எப்படி அவன் எப்படியும் வணங்கிட்டு போட்டு, தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். இப்போ ரோமன் கத்தோலிக் தான் ஆதென்டிக்கல் ரிலீஜியன். நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்த ரிலீஜியன் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மதம் எது? ரோமன் கத்தோலிக்க சபை. 1500 பிறகுதான் மற்றதெல்லாம் உருவானது. அப்ப அந்த இன்றைக்கு பெந்திகாசு, புரோட்டஸ்டன்ட், செல்வேர் சார்பு, யெகோவா விட்னஸ், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான சபை இன்றைக்கு இந்த மலையில உதித்த காலா மாதிரி. அன்றைக்கு இருந்த சபை எது? அவர்களுடைய ஆராதனை கிரமம் என்ன? சிரியன் சர்ச்சை செய்யக்கூடிய ஆராதனை என்ன? அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு
ஒரு கடவுள் மூன்றாக இருக்கிறான்னு சொல்றோமே அது போதும், சொல்றானா அது போதும். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்று என்று சொல்லுகிறானா அது எங்களுக்கு போதும், எப்படியும் வணங்கிட்டு போங்க. இங்க அப்படி அல்ல, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இன்றைக்கு எங்களுடைய பள்ளியில இமாம் செத்து போனா கூட தொழ நிக்குமா? அங்க பள்ளியில சாமியாரோ பாஸ்டர் இறந்து போனாங்க, அவ்வளவுதான் நிக்கும், கதை மூடிடுவான். என்ன சரிதானா? இன்றைக்கு பள்ளி வாசல்ல தொழுக நிக்குமா? கதிரவன் தோன்றி மறைவு வரை நீ சொல்லுகிறாய், உலகம் முடியும் நாள் வரை தொழுகை நிக்கவே நிக்காது. ஐவேளை தொழுகை இறை இல்லங்களில் அரங்கேற்றப்படுகிற ஒரு சாட்சியா இல்லையா உனக்கு? என்ன நீ எதை சாப்பிடுகிறாய்? உனக்கு அறிவு இல்லையா? சிந்திப்பதற்கு அறிவு இல்லையா? யோசித்து பார், உன்னுடைய வணக்கம் சரிதானா? நான் கேட்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல எல்லாமே விளக்கிட்டான். இயேசுநாதருடைய அற்புதங்கள் எல்லாம் இறந்தவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல், பிறவிக்குடனுக்கு பார்வை கொடுத்தார், தொழுநோயாளை குணமாக்கினார், வானத்திலிருந்து உணவை இறக்குகிறார். அப்படிப்பட்ட கிரேட்டஸ்ட் ப்ராஃபட், கற்புக்கு அரசியாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் சார். நாங்கள் இழிவா சொல்றோமா? நீ என்ன சொல்லுகிற? ஹோலி மேரி மதர் ஆஃப் காட். எப்படி ஹோலி மேரி மதர் ஆஃப் காட்? இது எங்க நியாயங்க? என்ன அர்த்தம்? பரிசுத்த மாதாவே இறைவனுடைய தாயே. ஐயா அப்ப ஏசு யாரு? ஏசு யாருங்க? டேனியல் கபரில் சொல்லுங்க. டேனியல் யாரு? யாரு? ஹோலி மேரி மதர் ஆஃப் காட். யாரைய நீ பிரார்த்தனை பண்ற? யாரை நீ ஏமாற்றுகிறாய்? அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே. சுபஹானல்லாஹ். சர்வேஸ்வரனா யாரு? ஒரு ஒரு அதுக்கு ஒரு இலக்கணம் இல்லையா? சர்வத்துக்கும் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன், அவனுக்கு தாயேது தந்தை ஏது? நீ சர்வேஸ்வருடைய மாதாவேன்னு சொல்லி கொடுக்கிறியே, இந்த பாவம் எல்லாம் உன்னை விழுங்காதா? இந்த பாவத்தில் நீ சுமக்க போறியே மறுமையில? எப்படிப்பட்ட ஒரு மகா பாதகமான ஒரு வார்த்தை பாருங்க. மறுமை நாள்ல உலகம் முடிந்த போது இயேசுநாதரை எழுப்புகிறான் அல்லாஹ். மறுமை நாள்ல கேட்கிறான், அந்த நாள் எப்படி இருக்கும் சொல்றான் அல்லாஹ். வயது கால ஈசப்புன் மரியம, வயது காலல்லா ஈசப்புன் மரியம, மரியமுடைய மகன் ஈசாவே, இது காலல்லா யா ஈசப்புன் மரியம. அல்லாஹ் கூறுவான், யா ஈசப்புன் மரியம, மரியத்தினுடைய மகன் ஈசாவே. ஏன் மகன் சொல்ல மாட்டான் அல்லாஹ். ஓ சன் ஆஃப் மேரி. எப்படி? ஓ சன் ஆஃப் மேரி, அந்த குல்த அந்த குல்த லின்னாசி இத்தஹிதூனி வ உம்மி லாஹினி மின் தூனில்லாஹ். என்னை தவிர உம்மையும் உம்முடைய தாயாரையும் இரண்டு கடவுளாக ஆக்கிக் கொள்ளுகிற மக்களிடம் கூறினீரா? கேட்பான கேட்க மாட்டேன். கேட்டா சொல்றான் 5:116 சொல்றான். இதை நான் படிச்ச உடனே அப்படி அந்த கண்ணெல்லாம் மின்னிட்டு, ஆஹா நான் கேட்கிறேன், ஒன்ன புரிய விடாமல் தடுத்தது நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு மத குரு, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர், நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். எனக்கு புரியுது, உனக்கு புரியல இல்ல? நான் கேட்கிறேன். நான் இதுக்கு நான் அரபியில் படிச்சது, இதுக்கு தான் 40 வயசுக்கு பிறகுதான் படிச்சேன். படிச்சதுதான். என்ன சொல்ல? அந்த குல்த குல்தனா நீ கூறுனாயா நில்நாசி மக்களிடத்தை கூறுனாயா? இத்தஹிதூனி என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், உம்மி வலாகைனி மின் தூனில்லா, என்னையும் தாயாரையும் இது கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் மக்களிடம் கூறுனீரா? அவர் என்ன சொல்றாரு? காலு சுபஹானக, நீ மகா பரிசுத்தன். உண்மையிலேயே அல்லாஹ் பரிசுத்தன் தானே? யார் பரிசுத்தன்? அல்லாஹ் பரிசுத்தன். காலு சுபஹானக மா யகூனு லி அன் அகவுல மா லைஸ லி ஹக்கின், எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் ஒருபோதும் சொல்லவில்லை. என்ன என்ன வணங்கணும் எங்கே சொன்னார்? சொன்னாரா? இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபதுஹு ஹாதா சிராத்து முஸ்தகீம். என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்கு, அதான் நேரான வழி என்று சொன்னவரை இவன் கடவுளாக்கிட்டு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறான். அவர் சொன்ன செய்தி அதான். என்ன? மா யக்கூனு லி அகவுல மா லைஸ லி ஹக்கின், எந்த உரிமையும் கிடையாது. இன் குந்து குல்துஹு, நான் அப்படி கூறியிருந்தால் ஃபக்கத் அலிம்தஹு, நீ அறிந்திருப்பாய். ஏன்? தஅலமு மா ஃபி நஃப்ஸி, என் உள்ளத்தில் இருப்பதை நீ அறிகிறாய். வலா வலா தஅலமு மா ஃபி நஃப்ஸிக வலா அலமு மா ஃபி நஃப்ஸிக, உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். இன்னக அந்த அல்லாமல் குயூப், நிச்சயமா நீ மறைவானவற்றை அறிகின்றாய். அவர் நடுங்குறாருங்க. he was trembling situation.
நடுங்கிட்டு இருக்கிறாரு. இந்த கோடிக்கணக்கான மக்கள் என்ன போய் கடவுள்னு ஆராதிச்சானே, அவர் சொல்ல முடியுமா? என்ன வணங்காதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பர்ரஃபல்லாஹு இலைஹி, அல்லாஹ்வின் பக்கம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு பிறகு பூமியில வருவாரா? பூமி பேச முடியுமா? என்ன வணங்காதுன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. விரும்பினா வா, இல்லன்னா போ. நான் போப்பாண்டவர், நான் மேற்றாணியார், நான் கேர்னல், நான் பாஸ்டர், இங்க பிரச்சனை இல்ல. நீ ஆர் எ மேன், யூ ஷுட் ஒபை மீ. ஏன் சொன்னாங்க இல்லையா? தௌஹீத பேசினான் யாரு? இப்லீஸ். ஒன்ன தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன். அவன் பக்கா தௌஹீது. இப்லீஸ் யாரு? யாரு? பக்கா தௌஹீதுங்க. ஒன்னதான் நான் வணங்குவேன். நீ இப்படி மண்ணாக்கிட்ட வணங்க மாட்டேன். அவன் ரைட், அவன் சொன்ன ரைட் தானே இல்லையா? அவன் என்ன பாவம் செஞ்சுட்டாங்க? அவனுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. பைபிள்ல அருணோதய புத்திரனாகிய சுக்ரா, அதான் அதிகாலை சூரியனுடைய அழகு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் சுக்ரன், அவ்வளவு அழகுள்ளவன், அதிகாரம் படைத்தவன், அல்லாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்ட தெரியுமா? அவ்வளவு ஆடம்பரங்களோட பாட்டு பாடி புகழ்ந்தவன். அவன் வானத்தை பார்க்கிறான், அல்ல அரசு இருக்கிறத பார்க்கிறான். மனசுக்குள்ள நினைச்சாங்க, வாயினால் கூட சொல்லல, வாயினால் சொல்லல, நினைச்சான். நான் மேல போவேன், உன்னதமான இறைவனுக்கு சமமாக நான் இருப்பேன் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அல்லாஹ் அறிவானா அறிய மாட்டானா? என்ன நீ கொல்றன்னு நினைக்கிற? நான் நீ என்ன கொல்ல நினைச்ச சொல்லுவேன். நான் நினைக்கல, நான் நினைக்கல, சத்தியமா நினைக்கல. அல்லாஹ் அவ கேட்டானா, இப்லீஸே நீ மேல வந்து உட்கார்லன்னு நினைச்சியா? அவன் என்ன சொல்லுவான்? நான் நினைக்கல சொல்லுவான். ஒரு வாத்தியாவே சேர்ல போய் மாணவன் இருந்தா வாத்தியா அடிக்க விடுவானா? அர்சுல போய் நான் கிட்ட நான் இருப்பேன்னு நினைச்சான். அவன் போகவும் செய்வான். ஏன்? அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அல்லாஹ் ஓடி வந்தான். இது கால ரப்புகளில் மலாயிகத்து இன்னி ஜாயிலு ஃபில் அர்லி ஹலீஃபா. என்ன அர்த்தம்? நான் பூமியிலே மனிதர்களை படைக்க போறேன்னு வானத்துல மஷூரா பண்றான் அல்லாஹ். எவனை யான்னு கேட்க முடியாது. வானர் கேட்கறாங்க, என்ன காலு தஜாலு ஃபீகா மா இஃப்ஸிது ஃபீகா வ யஸ்பிகு திமா, பூமியில் ரத்தத்தை சிந்தி மக்களை என்ன மக்களை கொலை செய்யக்கூடிய மக்களை படைக்க போகிறாய்? நாங்க தான் உன்னை புகழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. இன்னி அதில் மல தலம, உங்களுக்கு தெரியாது, நாம் அறிவோம். ஆதாம் படைச்சு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அன்பியூனி நீ விளக்கு. வானில் கேட்கிற, நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டில் உண்மை இருந்தால் வாட் இஸ் திஸ் தெரியாது. ரப்பனா லா இல்ம லனா இல்லா மா அல்லந்தனா, அப்படியா? ஆதாமே யூ எக்ஸ்பிளைன். இது மாங்காய், இது தேங்காய், இது கோழி, அப்படியா? சரி, ஆல் ஆஃப் யூ ப்ரோஸ்ட்ரேட், எல்லாரும் சஜை செய்யுங்க. எல்லாம் சஜைங்க. இவன் நிற்கிறான், நெடு நிற்கிறான். யார்? இப்லீஸ். அவர் சொன்னார் இல்லையா, அது ஒரு டைம் கொடுக்கப்படல, அதான் சொல்லியிருப்பாரு. அவனுக்கு நிற்கிறான். ஏன்? மா மனாக்க அல்லா தஸ்து அமர்த்துக்க கால ஹலக்தினி மின் நார், என் நெருப்பால படைத்தாய், மண்ணால படைத்தாய். கேட்கிறான், இப்லீஸே நான் உனக்கு கட்டளையிட்ட பொழுது உன்னை சஜிதா செய்யாமல் தடுத்தது எது? எனக்கு அந்த கேள்வி சூப்பர் கேள்வியாகும். கேள்வி என்ன, நீ நெருப்பால படைத்த மண்ணால படைத்த, அப்படியா? ஏய், இங்க பெருமை அடிக்கூடிய இடம் இல்லை, இறங்குகளை. அல்லாஹ் சொன்னாங்க, கடுகளவு பெருமை தான் சொல்ல போக முடியுமா? நான் போக முடியும். கடுகள் செல்வம், வீரம், என்ன கல்வி, கல்வி செல்வம் வீரத்தில் பெருமை இருந்தால் சொல்றது போக முடியாது. நான் பெரிய படித்தவனாக மற்றவனாக இங்க பீத்த முடியாது, நரகம்தான். அவன் யாரு? இப்லீஸ் யாருங்க? சாதாரணப்பட்ட ஆளா? அவன் யார்? உஸ்தாது, பெரிய ஞானி, அல்லாஹு அக்பர். அவன் கேட்கிறான், காலபிமா அக்வைத்தனி, என்ன நீ வழிகெடுத்த காரணத்தினால், என்ன அக்கூதனை சிராத்தர்கள் முஸ்தகீம், நான் நேரான வழியில் அமர்ந்து கொள்வேன், அப்படியா? சரி, அதிகாரம் கொடுக்கிறான். ஒரு போலீஸ்கார உன்னை பிடிச்சா, டேய் உன்னை போலீஸ்காரன் பிடிக்கிறான். சார் சார் நான் சாய் குடிக்க வந்தேன், என்ன பிடிக்கிறேன்? வா பேசாத, அட்டி. சரிதானா? ஒரு போலீஸ்காரன் ஒரு இன்னசென்ட் பேச நிறைய அதே பிடிக்கிறான். அவன் ஏதாவது சாய் குடிக்க வந்திருப்பான், இல்லை சாமான் வாங்க வந்திருப்பான், பொண்டாட்டி பூ அங்கே வந்துருப்பான், வச்சுருக்கான். பிடிச்சாச்சு. சார் சார் நான் பூ அங்கே வந்தேன், நான் இருப்பா. டே பாய மூடல. ஒரு சாதாரண போலீஸ்காரன் பேச விடுவானா? ஒரு அல்லாஹ் விட்ட இந்த இப்லீஸ் பேசுறான்னு அப்ப எப்படிப்பட்ட அதிகாரம் நீங்க நினைச்சுக்கிடுங்க. இன்றைக்கு நமக்கு போராட்டம், இப்லீஸுக்கு நமக்கு தான் போராட்டம். அவங்க சொன்னாங்க, இப்லீஸுக்கு நமக்கு தான் போராட்டம். என்ன, அதிகமான மக்களை நரகத்தை நிரப்புவேன், சுபஹானல்லாஹ், உன்னையும் உன்னை பின்பற்றுவோரையும் கொண்டு ஜஹன்னம ஜின்னத்தி வன்னாசி அஜ்மாயின் சொல்லிட்டான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஓதுறோம், வலஷனால ஆத்தைனா
குல்லு நப்சின் ஹுதாஹா, நாம் நாடி இருந்தால் எல்லா மக்களும் ஹிதாயத்தை கொடுத்திருப்போம். வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி, என்னிடமிருந்து ஒரு வார்த்தை முந்தி விட்டது. அல்லாஹு அக்பர், என்ன வார்த்தை? லஅம்ல அன்ன ஜஹன்னம், நரகத்தை நான் நிரப்புவேன். ஜின்னத்தி வன்னாசி அஜ்மாயின், உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் ஜின்னுகளையும் கொண்டு நிரப்புவேன் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதாமுக்கு கொடுத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். குர்ஆன் சொல்லும்போது நீங்கள் இடம் பொருள் ஏற்படம் படிக்கணும். இட் இஸ் மை ரெக்வெஸ்ட். குர்ஆன் வசனம்னா யார் சொன்னது, யாரோடு சொன்னது, எப்போது சொன்னது, எப்படி சொன்னது, அதான் குர்ஆன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வாதிட்டு ஊதிட்டு போறதுக்கு அல்ல குர்ஆன். விளங்காது, ஒரு நாள் விளங்காது, மரிக்கிற சாகிற காலம் விளங்காது குர்ஆன். எந்த உஸ்தாதுக்கும் விளங்காது. ஒரு வசனத்தை விளங்க யார் சொன்னது, யாரோடு சொன்னது, எப்போது சொன்னது, எப்படி. மரம் என்னால் அல்ல கேட்பானா நரகத்தை பார்த்து, யௌம நகுலு ஜஹன்னம ஹலிம் தலாத் தகுலு ஹல்மி மஸீத், நிறைஞ்சிட்டேன்னு கேட்டா இன்னும் மிச்சம் கேட்குமா? அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க அல்லாஹ் தஆலா ரெஸ்கியூ ஃப்ரம் த சொசைட்டி, அல்லாஹ் உங்களை பாதுகாத்தாங்க. நீங்க இஸ்லாத்துல வந்திருக்கீங்கன்னு சொன்னா, நீ ஒரு ஹிந்து ஃபேமிலி வந்திருக்கிறாரு, நான் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி, வேற ஃபேமிலி வந்திருக்கிறாங்க, உங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். சுபஹான் அல்லாஹ், நீங்க நன்றி செலுத்தணும். சுபஹான் அல்லாஹ், சகோதரன் தஹஜ்ஜுத் தொழணும். நான் கேட்குறேன், அல்ஹம்து சூராவுடைய அர்த்தம் தெரியாம 1000 நன்மை உண்டு, அது வேற விஷயம். அர்த்தத்தை தெரிந்து போது சொல்ல வேண்டுமே. அப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் 30 நன்மை. ஆனா நீ வழங்கிறாத, அதுல குறியா இருக்கிறான். உனக்கு சர்ஃபு தெரியுமா, உனக்கு இலக்கணம் தெரியுமா, எந்த மதத்தை ஓதுன என்ன கேட்டு என்ன ஒதுக்கி வச்சான். இன்றைக்கு சாபத்திடுங்க, தமிழகம் மட்டுமல்ல உலக சாபத்திட என்ன காரணம்? அதாவது சத்தியத்தை மறைக்கிறான். இன்றைக்கு நான் சொல்ல நன்மை ஏவி தீமையை தடுக்கணும் தலைப்பு கொடுப்பான். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். நாங்க கள்ளு குடிக்கணும், விபச்சாரம் செய்யணும், கொலை செய்யும் தீமை தான். இதான் இங்க முக்கியம். இங்க மாபெரும் பாவம் என்னது? ஷிர்க். புரிஞ்சா உங்களுக்கு? அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன கத்தல் மசி, மெசிஹாவை கொண்டு விட்டோம். மெசிஹான்னா யாருங்க? நம்ம போல மனுஷனா மெசிஹா? சகல அதிகாரங்களையும் வல்லமையும் படைத்த ஒருவர், செத்தவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மெசி. நீ விளக்கணியா? இது விளக்கம் தெரியுமா? விளக்கம் தெரியுமா? மெசிஹா விளக்கம் தெரியுமா? இங்க வரணும். அப்படிப்பட்ட மெசிஹை நான் கொண்டு விட்டோம். அவர் யாரு? ஈசா இப்னு மரியம். உலகத்திலே சாத்தானால் தீண்டப்படாத 2 பேர் யாரு தெரியுமா? உலகத்திலேயே சாத்தானால் தீண்டப்படாத 2 பேர் யாரெல்லாம்? இயேசுநாதரும் அவரை ஈண்டெடுத்த தாயும். போதுமா? இதை விட என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஈசா இப்னு மரியம வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், தி மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். நான் கலெக்டர் ஆபீஸ்ல மெசஞ்சர் அல்ல, நான் போஸ்ட்மேன் அல்ல, ஐ ஆம் தி மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். சாதாரணப்பட்ட பதவியா? வமா கத்தலுஹு வமா சலபுஹு, அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. யார் சொல்றாங்க? உன்னை என்னை படைத்த இறைவன் சொல்லுகிறான். மத்தேயு மார்க் சொன்னதல்ல, நீ அதை நம்பிக்கிட்டு இருக்கிற. 4 பேர் 4 விதமா எழுதி இருக்கிறான். ஒன்னு ஒத்து போகாது. 9 மணி சொல்லலாம், ஒரு 6 மணி சொல்லுவான், ஒருத்தன் தேவகுமாரன் சொல்லலாம், ஒரு மனுஷகுமாரன் சொல்லுவான், ஒரு நீதிமான் சொல்லலாம், பாறைகள் பிளந்தது, செத்தவன் எல்லாம் வந்துட்டான்னு சொல்லுவான். என்ன இது? அவனுடைய கருத்து, ரோமருடைய கருத்து. இங்க அப்படி அல்ல. வமா கத்தலுஹு வமா சலபு வலாக்கின், என்ன அர்த்தம்? ஹிந்தி தெரியுமா? என்றாலும் எங்கிலும் வலாக்கின் வலாக்கின் சுப்பிக லஹும், என்ன அர்த்தம்? ஒன்று ஒப்பானது. ஒரு சோண்டுதம், ஒரு காட்சி காட்டப்பட்டது, அறையப்பட்ட காட்சி. அது யாருன்னு தெரியாது. இவன் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இவன் பல சுய விளக்கம் கொடுக்கிறான். ஆறுமேச்சவன் அரைஞ்சான், யூதாஸ் அரைஞ்சான், பர்னபாஸ் அரைஞ்சான். அவன் இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இன்னல்லதி நக்தலு லஃபி ஷக்கின் மின்ஹு, இதிலே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இந்த சிலுவை அறையப்பட்டது யாரு இன்னும் வேற தெரியாதுங்க. இந்த நிமிஷம் வேற யார் அறையப்பட்டான்னு ஒரு வயலுக்கும் தெரியாது. இன்னல்லதி நக்தலு ஃபீஹி லஃபி ஷக்கின் மின்ஹு, லவ்ங்கிற எழுத்த போட்டு சொல்றான். லஃபி ஷக்கின் மின்ஹு, ஷக்கின சந்தேகம் சொல்றான். அல்லாஹ் மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்லத்தி வல்லன், என்னது? வெறும் யூகத்தை பின்பற்றுகின்றார்களே தவிர எத்தகைய அறிவு இதுல கிடையாது. யார் சொல்லுதுங்க? உன் வாப்பாய சொல்றான். அல்ல உன் வாப்பாயா? அல்லாஹ் சொல்றாங்க. இல்ல உனக்கு இதுல அறிவு கிடையாதுல.
இல்ல நீ பிறக்கல, நீ எப்படி சொல்ல முடியும்? நீ பாத்தியல கேட்கிறான் இல்லையா? உனக்கு அறிவு கிடையாதுன்னு சொன்ன பிறகு அப்படி இல்லை இப்படி இல்லை நீ எப்படி சொல்ல முடியும்? மா லகும் பிஹி மின் இல்மின் இல்லத்தி வல்லன்னு, வெறும் யூகத்தை வெறும் கற்பனையை ஒரு பின்பற்றுகிறார், எத்தகைய அறிவும் கிடையாது. என்ன வல பமா கத்தலு யக்கீனா, உண்மையிலே சொல்ல பாருங்க, நான் பெருமையை சொல்லல, யக்கீனுங்கிற ஒரு வார்த்தை ஒரு அரபிக்கு தெரியுமா இருந்தா அவன் வாய முடிட்டு போயிடுவான். ஒரு அரபி கிறிஸ்தவனா இருக்கட்டு, ஒரு அரபி யூதனாக இருக்கட்டு, யக்கீனுங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தால் வாய முடி கேள்வி கேட்க மாட்டான். காரணம் என்ன? உறுதியாக உறுதியாக அவரை கொல்லவே இல்லை இல்லை. அல்லாஹு அக்பர். இவன் தமிழ்ல இருக்கிற படிச்சுக்கிட்டு இல்ல வலியா பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர் டிகிரி இருக்கா இல்லையா, மச்சு மோர் மோஸ்ட் இருக்கா இல்லையா? யக்கீன்கிற வார்த்தையே போட்டா. நான் கேட்கிறேன், இந்த ஆயத்துக்கு எந்த தஃசீரும் கிடையாது. இந்த ஆயத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல அந்த காலத்துல. நபிகள் நாயமே 600 வருஷத்துக்கு பிறகு நீர் வந்து இந்த குழப்பத்தை ஏன் உண்டாக்குறீரு? ஏசுநாதர் சில செத்தர்ல நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம், எங்க பாவத்துக்கார் வந்தாருன்னு நாம நினைக்கிறோம், நீர் போய் இப்படி குழப்பத்தை உண்டாக்கப்படாது எப்படி எவனாவது கேட்டானா? எவனாவது போய் நபிகள் நாயகத்துடைய காலத்துல போய் ஏசுநாதர் சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொன்னதுக்கு கேள்வி கேட்கல. காரணம் என்ன? அந்த வசனமே ஆதாரமா இருக்கிறது. அந்த வசனமே ஆதாரம். உனக்கு விளங்கல்ல, விளக்க தெரியல, நீ சொல்ல விட்டியா? MC மோகன் இருக்கிறானே, இஸ்லாத்துல வந்தவன் இருக்கிறானே, அவனும் சொல்ல விடு, அவன் சொல்லட்டு விட்டாயா? நீ சொன்னியா? நாளை நீ என்ன சொல்ல போற மறுமையில? அல்லாஹ் என்ன சொல்லலாம்? பல் ரஃப அல்லாஹு இலைஹி, அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான், அளவில்ல, சேம் டு சேம் அல்ல. வக்கான அல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அவன் யாவரையும் மிகைத்தவன், அவன் ஞானம் நிரம்பியவன். நீ மக்ரு பண்ணின, நீ சூழ்ச்சி செய்தால் அவன் சூழ்ச்சி செய்ய மாட்டானா? அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். வ மக்ரு, ஏசுநாதரை கொல்ல வேண்டும் என்று அந்த யூதர்கள் பிளான் பண்ணினா, அவரை காத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் பிளான் பண்ணினா. அப்ப அல்லாஹ்வுடைய பிளான் தோத்து போகுமா? அல்லாஹ்வுடைய பிளான் தோத்து போகுமாங்க. இவன் நினைக்கிறான் நான் ஜெயிச்சிட்டேன் எழுதிட்டு. இப்லீஸுக்கு வேலை, இப்லீஸ் வந்து கடவுளை மனுஷனாக்கணும், நம்ம போல பாத்ரூம் போனோம், இவனை இவன் வணங்கணும், இவனை அரைஞ்சு கொல்லணும். இது யாருக்கு வேலை? சித்தாந்தம், இப்லீஸோட சித்தாந்தம். இதை அவன் பிடிச்சுக்கிட்டான், இவன் பிடிச்சுக்கிட்டான். புரிஞ்சா உங்களுக்கு? நீ நேசிக்கக்கூடியவன் பாப்பாய உண்மையில் இருக்கிற அன்பினால அவனை ஒரு அப்பா அடிக்கிறான், காரி துப்புறான், நீ பார்த்துட்டு நிப்பியா? அப்போ கடுகளவு அன்பு இருந்திருந்தா என்ன? அதுவும் போராட்டம் ஏலி ஏலி இல்லாம சபக் தண்ணி சொன்னாங்க இல்லையா? என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு செய்தி எடுத்து இவருக்கு பொருத்தினாங்க. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இயேசு கிறிஸ்து பொருத்தி பார்த்தான், பொருந்தல்ல. இருட்டை கொண்டு ஓட்ட அடைச்சு பார்த்தான், இருட்டை கொண்டு ஓட்ட அடை. யார்கிட்ட பேசுற? பழைய ஏற்பாட்டில் வருது, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அல்லாஹ் அர்த்தமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு, யாருக்கு? ஏசுநாதருக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவன் சத்தத்தை கேட்டு அருளினார். அல்லேலூயா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. என்ன எப்படி அர்த்தம் புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு பாடுகளின் தரிசனத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜபூர்ங்கிற சொல்லி இருக்கிறார். சங்கீதங்கிற புத்தகத்துல என்ன எங்க வருது? சங்கீதம் 16 சங்கீதத்துல வருது. என்ன 24 சங்கீதம் 24 சங்கீதம் 16 முதல் 22 வரை படிச்சு பாருங்க. பாடுகளின் தரிசனம், பிரார்த்தனையின் தரிசனம், அவரை காத்துக்கொண்ட தரிசனம். நான் கேட்கிற ஒரு கேள்வி, அபிரகாம் விட்டு இப்ராஹிம் விட்டு, இப்ராஹிமே உன் மகனை அறுத்து பலியிடணும். ஆஹா, வயசான காலத்தில் ஒரு மகன் வந்துகிட்டு இப்படி சோதிக்கிறியே, அவர் சொன்னாரா? சொன்னாரா? 13 வயசான பையன் யாரு? இஸ்மாயில். இவன் யூதன் எழுதியிருக்கான், இசகாக்கு. அது வேற விஷயம். யூத பையன் எழுதியிருக்கான் யாரு? இசகாக்கு தான் அங்க எங்க குர்பானி கொடுக்க கொண்டு போகப்பட்டார். என்ன அது வேற டாபிக், நான் வேற சொல்லுவார். அப்ப இங்க வருவோம், எங்க இஸ்மாயில். சுபஹானல்லாஹ், இஸ்மாயில் அரே அல்லாஹ் அக்பர். அந்த பாலகன் சொல்லுகிறார், தந்தையே ஏவப்பட்டபடியே செய்வீரா, ஐ ஆம் ரெடி டு சாக்ரிஃபைஸ். தகப்புன்னு மகனு மட்டும் போறாங்க. இன்னைக்கு தீப்பெட்டி உண்டு, அன்னைக்கு தீப்பெட்டி இருந்ததா? இன்னைக்கு உன்னை லைட்டர் இருக்கு, அன்னைக்கு உன்னை லைட்டர் இருந்ததா? என்ன சரி, லைட்டர் இருந்ததா? இல்ல, கொஞ்சம் விரவையும் கொண்டு, என்ன சக்கிமிக்கு கல்ல தீயும் கொண்டு ஒரு கலவை மேல வச்சு கொண்டு போறாரு. சுவாக போறார். அப்போ இவ்வளவு தொலைவில் நடந்து வந்து மகனை குப்புற கடத்தி கழுத்துல கை வைக்கிற நேரத்தில் அல்லாஹ் தடுத்தானே இல்லையா? யாரும் கேஸ் போட முடியுமா? அல்லாஹ் நீ சொன்னதை நிறைவேற்றல கேட்க முடியுமா? யாரு எந்த பேரும் கேட்க முடியாது. ஏன்?
அவன் சொல்லுவான், தடுப்பான். மா நன்சகமின் நாயத்தின் அவன் நுன்சிகா நாக்திபிஹரி மின்ஹாவு மிஸ்லிஹா அலம் தாலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு வசனத்தை மாற்றினால், அதை மறக்க செய்தால், அதை விட சிறந்ததையோ அதை போன்றதையோ கொண்டு வருவோம். அலம் தாலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் 2:106 சொல்லலாம். இந்த ஞானமான அர்த்தங்களை படிச்சு பாருங்க சகோதரிகளே. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? இன்றைக்கு அவருடைய கல்லறை மெதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திலே இடப்பட்டிருக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? நான் 2 மெக்கா போனேன், மதீனா போனவனாக. நான் 2 times மெக்கா மதீனா ஐ வென்ட். நான் பார்த்தவன், நான் பொய் சொல்லல. என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் வருவார். அவர் ராஜாதி ராஜன் வருவார். அவர் வந்து 40 ஆண்டுகள் வாழ்வார். சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார். அவருடைய காலத்தில் செல்வம் கொளிக்கும். அவர் வாழ்ந்து மரணம் அடைந்தால் என்னுடைய கல்லறை பக்கம் அடக்கம் பண்ணுங்க. மதீனாவில் இடம் போட்டிருக்கு. இவனுக்கு தெரியுமா இவன் நமக்கு விரோதியா கிறிஸ்தவன்? இல்லை சகோதரிகளே, நபிகள் நாயகத்துக்கு விரோதமா இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் 61:6 என்ன சொன்னா தெரியுமா? இதுகால ஈசா மரியம் யாபனி இஸ்ராயீல் இன்னி ரசூலா இலைக்கும் சத்திகல்லிமா பைன யதையமின தௌராத் முபஷ்ஷிரன் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். இதுக்கு தான் புரிஞ்சா உங்களுக்கு? அவர் சொன்னாரு, இஸ்ராயல் மக்களே, நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காகவும் எனக்கு பின்னால் வரக்கூடிய முகமது அகமது சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி முன்னறிவு செய்ய வந்திருக்கிறேன், என் நற்செய்தி கூறவுடைய வந்திருக்கிறேன் என்று சொன்ன காரணத்துக்காக அல்லாஹ் இதை குர்ஆன் சொல்லி காட்ட உடனே, நபியே உம்மை பற்றி இயேசுநாதர் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. யார் சொன்னது? யாரோட சொன்னது? நபிகிட்ட சொல்லலாம். அல்ல, நபியே உமக்கு முன்னால வந்த இயேசுநாதர் வந்து உம்மை பற்றி நற்செய்தி கூறிட்டு போயிருக்காரு. உடனே சந்தோஷத்தினால இடம் போட்டிருக்காரு. புரிஞ்சா உங்களுக்கு? அவர் வந்தா என் பக்கத்தை அடக்கம் பண்ணிருங்க. எந்த அளவு சிநேகம் பாருங்க. இவன் நமக்கு விரோதியா இருக்கிறான். காரணம் என்ன? பொறாமை, ஹசது. பொறாமையின் காரணமா தான் வேறுபட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறாமையை களைவோம், சத்தியத்தை கூறுவோம், சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்போம். உங்களுக்கு சொன்ன வசனங்கள் எல்லாம் என்னுடைய சொந்த கருத்தல்ல, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தில் சொன்னதை பற்றி சொல்லுகிறேன். ஆகவே நீங்களும் அதை படித்து சிந்திக்க வேண்டும். என்றால் உலகத்தில் ஒன்றை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, சாய்பாபா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, இயேசுநாதராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, நானும் கடவுள்தான் என்று ஒருவர் கூறுவாரேயானால் அவருக்கு நரகம். நான் சொல்ல குர்ஆன்ல 21ஆம் அத்தியாயம் 29 வருது. வமையக்குல் மின்ஹும் இலாஹி மின் தூனிஹி வமையக்குல் மின்ஹும் இன்னி இலாஹு மின் தூனிஹி. நானும் அல்லாஹ்தான், என்னையும் வணங்குங்க என்று இயேசுநாதர் கூறியிருப்பாரேயானால் அவருக்கு நரகம். கதாலிக்க நஜ்ஜில் லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு இப்படித்தான் நான் கூறி கொடுப்பேன். அவருடைய வரலாறு என்ன சொன்னா, அவர் ஆதமை போன்றவர். இன்ன மசல ஈசா இந்தல்லாய் கமசலி ஆதம். அவர் ஆதத்தை போன்றவர். அவரை மண்ணிலிருந்து படைத்து ஆகுன்னு சொன்னா ஆகிவிட்டார். இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஆகுன்னு சொன்ன உடனே அவர் ஆகிவிட்டார். இறைவனுடைய படைப்பை தவிர இறைவனுடைய மகன் அல்ல. இயேசு கிறிஸ்து இறைவனும் அல்ல, இறைவனுடைய மகனும் அல்ல, இறைவனுடைய அவதாரமும் அல்ல. மாறாக அவர் மரியாளுடைய மகன். Jesus boy child, Jesus Christ. Jesus boy son of Mary. என்ன அவர்? Mary's boy child. Mary's boy child Jesus Christ. born on Christmas ன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மரியாளுடைய மகன். அப்பதான் உங்களுக்கு விமோசனம். அல்லாம நீங்கள் 3 சொன்னா உங்களுக்கு அது பெரிய பாவம். அல்லாஹ் சொல்றான், வலா தக்கூலு சலாசா, நீங்கள் 3 சொல்லாத, அது இந்த ஹைருல்லக்குன்னு சொல்றான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 விடுபட ஏகத்துவத்தை ஏற்போம். அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவோடு நம்மை ஒன்றுபடுவோம், மக்களுக்கு சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை புரிந்து கொள்வானாக. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ஃபாத்திர சமாவாதி வல்லர்லி அந்த வலிய ஃபி துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வால்ஹக்னி பி சாலிஹீன். என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நீதான் துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறாய், பாதுகாவலனாக இருக்கிறாய். என்னை முஸ்லீமாக கைப்பற்றுவாயாக, நல்லடியார்களோடு சேர்த்து வைப்பாயாக. அது மட்டுமல்ல, குலிலாகும ஃபாத்திர சமாவாத்தி வல்லர்லி ஆலிமல் கைவி ஷஹாதத்தி அந்த தகுக்கும் பயனை இபாதிக்க ஃபீமா கானு ஃபி யக்தலிமுன். அல்லாஹுவே, வானத்தையும் பூமியும் படைத்தவனே, மறைவானவற்றையும் பகிரங்கமாக அறிகின்றவனே, உன்னுடைய அடியார்கள் யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி,
உன்னுடைய அடியார்கள் தமக்கிடையே கருத்து வேறுபாடு கொண்டு தர்க்கித்த விஷயத்தில் நீ தீர்ப்பு வழங்குவாயாக என்று பிரார்த்தித்ததனால் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.